ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, டிமார்ட்டுக்கு போயிருந்தேன். இந்த மாதம் ஜாமான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. சென்னை, பெங்களூர், திருச்சி, மதுரைன்னு ஊரெல்லாம் சுற்றி முடிச்சுட்டு வந்து வாங்குறதுக்கு நேரம் ஆயிடுச்சு. இப்போ என்ன பார்க்கலாம் வாங்க, வீடியோவில் என்னன்னு பார்க்கலாம் வாங்க, என்னென்ன ஜாமான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோலேயே காமிச்சு அண்ணி பிள்ளைங்களாம் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி காமிச்சிட்டாங்க, பார்த்துருப்பீங்க. இப்போ என்னன்னு பார்க்கலாம் வாங்க. மண்டவளம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், 3 கிலோ வாங்கியிருக்கேன். மண்டவளம், பாசி பருப்பு வாங்கியிருக்கேன், உளுந்து வாங்கினேன், ரவை வாங்கியிருக்கேன். எனக்காவது இட்லிக்கு தோசைக்கு மாவு இல்லை அப்படின்னா ரவை உப்புமா, இல்லாட்டி ரவை உப்புமா கூட நாங்கள் மோஸ்ட்லி என் பசங்களாம் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ரவை தோசை, அதில் வெங்காயம், மிளகு, சீரகம்லாம் போட்டு பச்சை மிளகா போட்டு செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரவை தோசை செம்மையாக இருக்கும். அடுத்தது வந்து சீரகம், இப்போ ஃபஸ்ட்டெல்லாம் பேக்கெட்டில் இருக்கும், இப்போ வந்து லூஸ்லேயே இருக்குது. நல்லா சீரகம் 1/2 கிலோ வாங்கியிருக்கேன். நிலக்கடலை பருப்பு வாங்கியிருக்கேன். கடலைப்பருப்பு பார்த்தீங்கன்னா இது நல்லா பெருசு பெருசாக இருக்கும், வேக வச்சு சாப்பிட்றதுக்கு ஓகே. இந்த தடவை போயிருந்தப்போ புதுசாக வடகம் போட்டிருந்தாங்க. இந்த வடகம் இந்த தடவை ஃபஸ்ட் டைம் போட்டிருக்காங்க, பிரிக்கலை. அது வந்து எப்படின்னா கலர் கலராக இருக்கும், ரவுண்டாக. 100 கிராம் வந்து 6 ரூபா அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. சரி வாங்கிட்டு வருவோம் அப்படின்ட்டு. எவ்வளோ வாங்கியிருக்கேன்? 1/2 கிலோ வாங்கியிருக்கேன். 1/2 கிலோ வாங்கியிருக்கேன். எப்படி இருக்கு பார்ப்போம், டேஸ்ட் நல்லா இருந்தால் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாம் என் பையன் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அது லெமன் ரைஸு, அதுக்கப்புறம் தயிர் சாதம், இது மாதிரி தான் கொண்டு போவோம், புளி சாதம், அது மாதிரி தான். அதுக்கெல்லாம் இந்த மாதிரி வடகம், கோவக்காய் ஃப்ரை, வெண்டைக்காய் ஃப்ரை, அது மாதிரி தான் அவன் சாப்பிடுவான். அதனால் இது யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் பாசி பயிர் வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாசி பயிர் எப்பயாவது வச்சு சாப்பிட்டுக்கலாங்க. பாருங்கள், பேக்கெட் அங்கேருந்து போட்டுட்டு பில்லுக்கு போகிறதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னாலே பேக்கெட் ஓட்டையாகி பிஞ்சு விழுந்துருச்சு. இப்போ பாருங்கள், அங்கேயும் இந்த பேக்கெட் ஓட்டையாக தான் இருக்குது. 2-3 பேக்கெட் அது மாதிரி தான் போட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப மாற்றினேன். சில நேரம் என்ன, உப்பெல்லாம் பில்லு போட போயிட்டேன், ஃபுல்லாக எல்லா ஜாமான் எடுத்து பில்லு போட்டாச்சு. பில்லு போடுறோம், அங்கே கொட்டுது. அதுக்கப்புறம் அதை போய் மாற்றிட்டு வந்தேன், இந்து உப்பெல்லாம் மாற்றிட்டு வந்தேன் போய். இப்போ பாருங்கள், இப்போ தான் பார்க்குறேன் இந்த பாசி பயிர் கொட்டிகிட்டு இருக்குது. இது எதுலையா மாற்றி வைக்கணும் உடனே. அதுக்கப்புறம் சோப்பு வாங்கணும். ஆக்சுவலாக வாஷிங் மிஷினில் தான் போட்டு லிக்விட் வச்சுருக்கோம். முக்கியமாக கையில் போடுற ட்ரெஸ் எல்லாம் இருக்கும், யூனிஃபார்மு, ஷூ சாக்ஸு. அதுக்கப்புறம் நல்ல புது ட்ரெஸ் எல்லாம் கையில் தானே துவைப்போம். அதுக்கு ஒரு 5 சோப்பு வாங்கணும். இந்த மீதி மேலே இருக்குது, எடுத்து வரல. என் ஹஸ்பண்ட் அதுக்கு சோப்பெல்லாம் எடுத்து வச்சுட்டாரு மாமா. அதுக்கப்புறம் மந்த்ரா எண்ணெய் வாங்கினேன், மந்த்ரா கடல் எண்ணெய். எப்போ பார்த்தாலும் கோல்டு வின்னர் இது மாதிரியே வாங்குறமே அப்படின்னு சொல்லிட்டு, சரி இந்த தடவை மிஸ்டர் கோல்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் கோல்டு வாங்கினேன். அப்புறம் விம் சோப் பாருங்கள், விம் சோப் வாங்கினேன் 10 விம் சோப்பு. இன்னும் வீட்டில் 10 விம் சோப் இருக்குது. சரி, இதனால வளர்க்குறது நமக்கு எப்போவும் தேவைப்படும், உடனே போய் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. அடுத்து இந்துப்பு தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ப்ரெஷருக்கு, கொலஸ்ட்ரால் தான் நல்லது, அதனால இந்துப்பு வீட்டில் இருக்குது. ஒரு பாக்கெட்டு, இது 2 பாக்கெட் வாங்கியிருக்கேன். புளி வாங்கியிருக்கேன். போன தடவை தான் இந்த புளி தான் வாங்கினேன்னு சொன்னேன், நல்லா இருந்துச்சு. சரி இந்த தடவை இதே வாங்கணும்னு சொல்லிட்டு புளி வாங்கியிருக்கேன். கடுகு, வெந்தயம், சோம்பு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வீட்டில் இருக்குது, அதனால இது கொஞ்சமாக தான் வாங்கியிருக்கேன். கல்லுப்பு 2 வாங்கினேன், டாட்டா சால்ட் கல்லுப்பு. உப்புல்லா பண்டம் குப்பையிலே மாதிரி உப்பு இல்லாமல் நம்ம எதுவும் சமைக்க முடியாது. சரி, இந்த உப்பு போட்டாலும் அந்த இதில் அவ்வளோவா உப்பு டேஸ்ட்டு தெரியாது, நம்ம நிறையா போட்டால் தான் உப்போட டேஸ்ட்டு தெரியும். ஆனால் நாங்கள் அந்தளவுக்கு குறைச்சே சாப்பிட்டு பண்ணிட்டோம். இது வந்து எப்பயாவது எங்கெல்லாம் வரப்போ கல்லுப்பு. ஆக்சுவலாக சாதத்தில் நாங்கள் உப்பு போடுவோம், அதனால் உப்பு சாதத்துக்கு மட்டும் கல்லுப்பு தான் போடுவேன். ஏன்னா குழம்புலேயும் உப்பு இல்லாமல் இதுலேயும் உப்பு இல்லாமல் தான் சாப்பிட முடியாது. அதனால் உப்புல அவ்வளோவா உப்பு தெரியாது, அதனால் கல்லுப்பு வாங்கிக்கேன். ஏன்னா சாதத்துக்கு நாங்கள் உப்பு போடுவோம். இங்கே திருச்சியிலலாம் சாதத்தில் உப்பு போட மாட்டாங்க, மதுரையில் உப்பு போட்டு தான் சமைப்போம். அதனால் கல்லுப்பு வந்து சாதத்துக்கு மட்டும் போட்டுருவேன்.
இந்துவுக்கு வந்து குழம்பு இது மாதிரி காய்கறிகள் இதுக்கெல்லாம் போட்டுக்குவேன். கொஞ்சம் கம்மியாக தான் நாங்கள் சாப்பிடுவோம், உப்பெல்லாம் ரொம்ப சேர்க்க மாட்டோம். பாப்பு அதை எடுத்துக்கூடியா? அத்தை மூஞ்சி வெறிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், அத்தை நீங்கள் சொல்ல சொல்ல நான் எடுத்தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்து உட்காந்துட்டா. துவரம் பருப்பு வாங்கியிருக்கேன். துவரம் பருப்பு எவ்வளோ வாங்கியிருக்கேன்? 2.5 கிலோ துவரம் பருப்பு எடுத்துக்கணும். இது கடலைப்பருப்பு வாங்கியிருக்கேன். கடலைப்பருப்பு 1.5 கிலோ வாங்கியிருக்கேன். இது பிரியாணி இலை. ராகி சேமியா வாங்கியிருக்கோம். ராகி சேமியா இதில் சில நேரம் காரமாக செய்வோம், சில நேரம் இனிப்பாகவும் செய்வோம். சரி, ராகி சேமியா வாங்கிடுச்சு. வீட்டில் 4 பாக்கெட் இருக்குது. இது வந்து அந்த மிளகு ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் மிளகு இருக்குது, அதனால் கொஞ்சமாக வாங்கியிருக்கேன். இதையும் நல்லெண்ணெய். சுண்டல் வாங்கியிருக்கோம். சுண்டல் எவ்வளோ? சுண்டல் வேக வச்சு 2.5 கிலோ வாங்கியிருக்கேன். வேக வச்சு சாப்பிடலாம், இல்லை குழம்பு சுண்டல் புளிக்குழம்பு சூப்பராக இருக்கும். கத்திரிக்காய் முருங்கைக்காய்லாம் போட்டு செமையாக இருக்கும். இட்லி அரிசி எப்போதுமே நாங்கள் மொத்தமாக தான் வாங்கிடுவோம். இந்த தடவை கொஞ்சம் தீர்ந்துருச்சு, இன்னும் கடைக்காரனுக்கு சொல்லி வாங்குறதுக்கு டைம் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு 2 கிலோ வாங்கிட்டு வந்திருக்கேன் இட்லி அரிசி. பொரியலில் பாருங்கள், பாக்ஸ்லேயே போட்டு விட்டு வச்சாச்சு. பொரியலில் வாங்கினோம். உளுந்து அவ்வளோதான். இங்கே வேறு உளுந்து வாங்கியிருக்கு. இந்த உளுந்து வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பொங்க மாட்டேங்குது அவ்வளோவா. அதனால இதில் வந்து உளுந்தங்கஞ்சி இது மாதிரி ஐட்டம்லாம் செஞ்சுக்குவோம். உளுந்தில் களி அது மாதிரிலாம் செய்யறதுக்கு வச்சுக்குவோம். இந்த இது வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்குது. இந்த உளுந்து வாங்கியிருக்கேன். இது இட்லிக்கு மட்டும் போட்டுக்கலாம், பொங்கும். அதுக்காக இந்த உளுந்து வாங்கியிருக்கேன் இட்லிக்கு. பெருங்காயம் வந்து இந்த தடவை கட்டி பெருங்காயம் வாங்கியிருக்கேன். தூள் பெருங்காயம் வாங்கலை, கட்டி பெருங்காயம் வாங்கியிருக்கேன். மிளகு இந்த ஒரு பாக்கெட் 2 பாக்கெட் மிளகு வாங்கியிருக்கோம். ஓகே, அவ்வளோதான். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டு இந்த மாதம் பட்ஜெட். மளிகை பொருட்கள் எல்லாம் மொத்தம் அமைதியாக மொத்தம் எவ்வளோ வந்துச்சுன்னு தெரியல. நான் ஒரு 3000 ரூபாய்க்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். 5000 ரூபாய்க்கு வந்திருக்குது இப்போ வரைக்கும். இதெல்லாம் தீர்ந்துருக்கா? நாட்டு சக்கரை ஃப்ரெண்ட்ஸ், நாட்டு சக்கரை வீட்டில் 2 பாக்கெட் இருக்குது. அப்புறம் இப்போ 2 பாக்கெட் வாங்கியிருக்கு. இந்த அளவு பார்த்தீங்கன்னா மிளகா வத்தல் பேக்கெட்டில் தான் இருக்கும். ஆனால் இந்த அளவு பார்த்தீங்கன்னா டிமார்ட்டில் லூஸில் போட்டிருந்தாங்க. குண்டூர் மிளகா வத்தல் நல்லா காரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 4 கிலோ வாங்கிட்டு வந்தேன் மிளகா வத்தல். அப்புறம் டீ தூள் நான் ஊருக்கு போயிருந்தோம். அப்போ என் மாமாவோட ஃப்ரெண்டு சொன்னாங்க, டிமார்ட்டில் லூஸில் டீ தூள் போட்டுருக்காங்க, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. டீ தூளை பாக்ஸில் நேற்று சாயந்தரம் டீ போட்டேன்னா பாக்ஸில் கொட்டி வச்சுருக்கேன். அது ஒரு 1/2 கிலோ டீ தூள் வாங்கிட்டு வந்தேன். அஸ்ஸாம் டீ தூள் அப்படின்னு சொல்லிட்டு 100 ரூபா அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அது ஒரு 1/2 கிலோ வாங்கிட்டு வந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் மளிகை ஜாமான் வாங்கிட்டு வந்தது இந்த மாதம் பட்ஜெட்டுக்கு இதுதான் வாங்கிட்டு வந்திருக்கோம். இன்னும் என்னென்ன வீட்டில் சிறுதானியம்லாம் வாங்கலை, அது வேறு இருக்குது. இது எப்படியும் ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு வச்சு ஒரு 1.5 மாதம் 2 மாதத்துக்காக கெஸ்ட்டே வராட்டினா ஓடிடும். கெஸ்ட்டாக வந்துட்டாங்க அப்படின்னா கஷ்டம்தான். இனியாவது வரமாட்டாங்க, ஏன்னா ஸ்கூல் ஆரம்பிச்சிருச்சு, காலேஜ் ஆரம்பிச்சிருச்சுல, நாங்கள் தான் இருப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ இதுதான். இந்த வீடியோ பார்க்குறவங்க வா நீ சொல், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய். வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.